அதுதான் யார் கையில் ஐயா நேரு கையில் இந்த அமைச்சகம் இருக்கா, அந்த துறை இருக்கா, இதில் இவர்கிட்ட இருக்குதான்னு தெரியலையே. மேயர் பிரியாவா இல்லை ஐயா சேகர் பாபா தெரியலையே. என்ன பிரியாவுக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா? மேயர் பிரியாவிற்கு அமைச்சர் சேகர் பாபு என்ன டப்பிங் ஆர்டிஸ்டா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக விமர்சித்துள்ளார். வேண்டியது என்ன, நீங்க கொள்கை முடிவு எடுத்துட்டீங்கல்ல, தனியாருக்கு கொடுக்கறது, குப்பை அல்றத கூட தனியார் கொடுத்துருவேன், கக்கூஸ் கழுவுறத தனியார் கொடுத்துருவேன், சாராயம் காய்ச்சி விற்கிறது மட்டும் நீ வச்சுப்ப. இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல சரிபாதிக்கு மேல விதவை பெண்கள், அவங்க கணவர்லாம் இறந்தது காரணம் என்ன, எல்லாம் இளம் வயது பெண்கள், எல்லாம் குடிதான். இத்தனை பேர் தாலி எடுத்ததே நீதான். தாலி எடுத்துட்டு இப்ப வாழ்க்கையில வயிற்றுல அடிச்சு தூக்கி தெருவில் போட்டது நீதான். இவங்க அள்ளிய குப்பை அந்த பக்கம் கிடக்கு, குப்பையை ஆள்றவன் இந்த பக்கம் குப்பையா கிடக்குதான். கேட்டா நாங்க எந்த குறையும் சொல்ல முடியாம ஆச்சுங்கிற. இவ்வளவு பேர் வயிற்றுல பசியோடு கண்ணீரோடு நின்று கதறது காதுல விழல. தங்கச்சி கேட்கறாங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க கேட்கறீங்க. நாங்க வச்சாதான் அந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியுமா? இவங்க கோரிக்கை என்னன்னு தெரியாது. இந்த துறை சார்ந்த அமைச்சர் ஏன் இந்த மக்கள்கிட்ட என்னன்னு கேட்கல. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் இதை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு. பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்ன்றதால துறை சார்ந்த அமைச்சர் வரைக்கும் வரல. ஏன் இருக்கக்கூடிய ஒரு 15,000-20,000 பேருக்கு இப்ப அறநிலைத்துறையில அண்ணன் கேட்கிறேன், அறநிலைத்துறையில அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் போய் தலையிட்டு அவர் ஏற்பாரான்னு கேட்கிறேன். அதுதான் யார் கையில் ஐயா நேரு கையில் இந்த அமைச்சகம் இருக்கா, அந்த துறை இருக்கா, இதுல இவர்கிட்ட இருக்குதான்னு தெரியலையே. மேயர் பிரியாவா இல்லை ஐயா சேகர் பாபா தெரியலையே. என்ன பிரியாவுக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா? அந்த அம்மா நிக்குது, நீங்களே பேசிட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.